அமைதியா உட்காந்துருங்க. போச்சா போச்சா சோனமுத்தா, ஏன் இப்படி எல்லாம் நெருக்கிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? நெருக்கிக்கிட்டு உட்காந்துருக்க. இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவங்க அமைதியா உட்காந்துருங்க. சத்தம் அமைதியா சத்த பொரியா. ஏன் இப்படி நெருக்கிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு தெரியல, ஒண்ணுமே இல்லைன்னு அவருக்கு தெரியுது. தேவர் என்ன பெத்த தங்க மக்கா, என்ன கூட்டம் இருக்குதோ இல்லையோ இந்தியா முழுவதும் பாக்குது. ஆமா, இந்த லைவ்ல பெரிய விஷயம் அது. சாமி என்ன சாமியே சாமியான்ட்டு கோயில் எழுதி கூட்டத்தை பார்த்தீங்களா? அங்க கோயிலெல்லாம் தாண்டி இருக்கு, அந்த அளவுக்கு கூட்டம். எது அந்த பாட்டா பாடிடுறேன் சாமி. கோயிலை தாண்டிடுச்சா? ஏ கும்பல கும்பா கும்பல கும்பா கும்பல கும்பா. வாயில அடிச்சுக்கோ. வா அடிக்கிறேன். மல்லேக்குரகர் கோமன மணக்குதுன்னு சொல்லு. மலக்கோரம் இல்ல, எந்த கோமனமா இந்த வாடை அடிக்குது. நான் வாடை அடிக்குதுன்னு சொல்லாது. அடுத்த பிறவில நீ கோமனமா தான் பிறப்ப. நான் அவனாச்சும் கோமனமா பிறப்பேன், அவன் கோமனத்துக்குள்ள இருக்கிற மாதிரி நீ பிறப்ப. அது என்ற குப்பிய பொண்ணு கேட்டு போனேன். அவ பாருங்க குடிசைக்குள்ள படுத்துக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டா. யாரும் ஒன்னேவா? என்ன சொல்ற? இவன் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் அப்படின்ட்டு நான் ரொம்ப அழுதுகிட்டு மனவேதனைப்பட்டு வெளியில வந்துகிட்டு இருந்தேன் சாமி. சரி சாமி, இனிமேல் பற்றி நமக்கு யாரு பொண்ணு கொடுப்பான்ட்டு. அப்புறம் பாருங்க என்னையத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். யார் அது? முதல்ல பிடிக்கலன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளைய தானா மறுபடியும் கடிக்கிறாங்க. என்ன காரணம்? குடிசைக்குள்ள படுத்துக்கிட்டு என்ற கோமணத்தை பார்த்தா பாருங்க. சரி, கோமணமே இவனுக்கு இவ்வளவு நெட்டு இருக்க கோமணத்துக்குள்ள. அப்ப ஏமாந்த குப்பி. அவளை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது சாமி. அன்னைக்கு துவச்ச கோமணம் கர்ம இங்க சுண்டலி அடிக்க அடிச்சு விடுவேன். டேய் நீ ஏமாந்துடாத, அடிக்க வந்துட்டு பாத்துக்க. உந்த கோமணத்தை பார்த்து உன் பொண்டாட்டி ஏமாந்த மாதிரி. அப்புறம் பாரு சக்கரவள்ளி கிழங்கு மேல ஆசையா இருக்குடின்னு. சரி வாங்கிட்டு வா, வேக வச்சு தர்றோம். அப்புறம் என்ன? நான் சொன்னேன் பொண்டாட்டி கையில சூடா சாப்பிட்றதாண்டி எனக்கு பிடிக்கும்னு. அப்புறம் பாருங்க 1 கிலோ வாங்கி கொண்டு வந்து அவிச்சு வைடி நான் சூடா திங்கணும்னு சொன்னேன். சரி, அவ சட்டியில கிழங்க போட்டு அடுப்புல வச்ச உடனே நான் தண்ணிய போட்டுட்டு மல்லாக்க படுத்துட்டேன். எப்போதும் செய்யற வேலையை பார்த்துட்டேன். புரிச்சேன்னு சொல்றானேட்டு ஆண்டுகிட்டு படுத்துட்டேன். வாயில சூட்டோட எடுத்து சொருகிட்டா சாமி. அன்னைக்கு கருகின பல்லு நல்லா இருக்கீங்களா சாமி? நல்லா இருக்கீங்களா சாமி? நீங்க எப்படி சாமி இருக்கா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கோயில்பட்டியில 5 வீடு வாடகைக்கு விட்டு காரைக்குடியில 5 வீடு கட்டி வாடகைக்கு விட்டு உன் நிலைமைய பாரு. நீ வாடகைக்கு குடியிருக்க. நல்லா இருக்கு சாமி. சாமி மிருதங்கம் வாசிக்கிறோம் அப்படின்னா கற்ற கல்வியை மற்றவருக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும், கற்றுக்கணும். அவன் என்ன மனுஷன். அந்த வகையில் நிறைய மாணவர்களை இந்த மிருதங்கத்துக்கு உருவாக்கி தான் பெத்த பிள்ளையையும் கொண்டு போய் பெரிய மியூசிக் காலேஜ் ஏஆர் ரகுமான் சென்னையில் மியூசிக் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்டு பெரிய விஷயம் இந்த நாடகத்தில் சம்பாதிச்சு அருமையான விஷயம். உண்மையிலே மோகன்தாஸ் நினைச்சா எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. இருக்கு. தொழிலெல்லாம் சரிதான், தொழில எந்த குறையும் சொல்ல முடியாது. மனசெல்லாம் அருமையான மனசுதான். பிறகு சொல்லி
நடவடிக்கை பிராந்தி விஷயத்துல அடுத்தவன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் காலை பிடிக்கினான். என்ன ஒன்று ஒரு கட்டிங்க உள்ள போட்டு வச்சிருந்தேன், அதையும் எடுத்து குடிச்சிட்டு வந்துருச்சு இந்த எருமை மாடு. இனிமேல் பட்டு மூத்தாத்தான் வாங்கி குடிப்பேன்டா. ஓ வேலை மயில பாடுறா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சாமி சாமி மறுபடியும் ஆரம்பிச்சுன்னா அதுக்கு முன்னாடி மூத்தரத்தை தான் குடிச்சுக்கிட்டு இருக்காப்பியா? உண்மையிலே இந்த நாடக உலகத்தில் நிறையா பேத்துக்கு இந்த ஆல்ரவுண்டுன்னு 2 தான் வச்சுக்கிட்டு அடிப்பாங்க. ஆனால் ட்ரிபிள் பேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 வச்சு இந்த நாடக உலகத்துக்கு அப்போல்லாம் அந்த 3 தான் தூக்கிட்டு வருவாங்க. இப்போல்லாம் அந்த முகர்சிங் வாசித்தது, கஜல், இதெல்லாம் நாடக உலகத்துக்கு வெளிப்படுத்தினதே நீங்கள் தான். இப்போ வர்ற நிறையா பிள்ளைய சின்ன பிள்ளைங்கெல்லாம் துறையை பார்த்து தான் இப்போ எல்லாரும் மூசிங் வாசிக்கிறாங்க. உங்களை பார்த்து தான் மூச்சிங். ஏன்னா அதுலேயும் எனக்கு சில வருத்தங்கள். அதுல பெரிய விஷயம் வாசிக்க முடியாது எல்லாரும். என்ன அது ரொம்ப ஆமா பெரிய பெரிய சபாக்கள்ல வாசிப்பாங்க. ஆமா எங்க சீர்காழி கோவிந்தராஜன் கச்சேரி, பெரிய பெரிய கிளாசிக்கல் கச்சேரியில. ஆமா இப்படி லேசா அப்படி நாக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், துண்டாகி போயிடும் நாக்கு. இந்த வாத்தியத்தை கூட நீங்க கத்துக்கணும்னு சொன்னீங்க. ஆமா தங்கச்சி வேணாம்னு சொல்லிருச்சு. அது வேணாம்னு சொன்னதுனால தானே நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஏன் வேணாம்னா நாக்கு போயிருச்சுன்னா பெரிய இம்சைகள் தூட்டு. ஆமா என்னை எல்லாரும் குறவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே சாமி. நான் குறவர் அல்ல. தமிழகத்தின் பண்பாட்டினை கடைபிடிக்கும் நெறி குறகர். இந்த குறகருங்கிற வார்த்தை இதுல குறவர்னு இருக்கான்னு அந்த புராணத்தை எடுத்து படிச்சேன், இந்த கந்த புராணத்தை. அதுல தான் குறகர்னே வந்துச்சு. அப்புறம்தான் இது குறவர் அல்ல, குறகர். என் தங்கச்சி வள்ளியை எம்பெருமான் முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணு காலையில் முகூர்த்த நேரத்தில் என் தங்கச்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எம்பெருமான் முருகப்பெருமான் எப்போ வருவான் என்ற தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கேன்.